பணித்துளிகள் மே 19 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மாதிரியை பின்பற்று. தியான வசனம் யோவான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 1967ஆம் ஆண்டு இந்தியாவில் காசு நோய் வார்டில் மிஷனரி டக் நிக்கோலஸ் ஒரு நோயாளியாக இருந்தாராம். நோயாளிகளும் ஊழியர்களும் அவரை ஒரு பணக்கார அமெரிக்கராக தங்கள் மருத்துவமனையில சேர்த்ததாக கருதினார்களாம். அவர் அவங்களுக்கு வழங்கிய நற்செய்தி துண்டு பிரதிகளை அவர்கள் மறுத்ததால அவர்களின் விரோதம் தெளிவாக தெரிய வந்ததாம். ஒரு நாள் அதிகாலையில 2 மணி அளவுல மிகவும் நோய்வாய்ப்பட்ட இந்தியர் ஒருவர் கழிவறைக்கு செல்ல படுக்கையிலிருந்து எழும்ப போராடினாராம். ஆனா அவரால் முடியவில்லையாம். அந்த அளவுக்கு பலவீனராக இருந்தாராம். சிறிது நேரத்துல அவரது படுக்கையிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்ததாம். அது அந்த அறையம் முழுவதையும் நிரப்பினதாம். மற்ற நோயாளிகள் அவரை பார்த்து கத்தினார்களாம். செவிலியர்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோபத்தை காட்டினார்களாம். ஒருவன் அவரை அறைந்தாராம். அடுத்த நாள் இரவு முதியவர் மீண்டும் எழுந்திருக்க முயன்றாராம். ஆனால் மீண்டும் பின்னோக்கி விழுந்து அழ ஆரம்பித்தாராம். டக் நிக்கோலஸ் பலவீனமானவர் அருகில் சென்று அவரை தூக்கி கொண்டு கழிவறைக்கு அழைத்து சென்று மீண்டும் படுக்கைக்கு அழைத்து வந்து விட்டாராம். அவருடைய இந்த செயலால அந்த மருத்துவமனை வார்டில என்ன ஒரு மாற்றம் வந்தது தெரியுமா? ஒரு நாள் ஒரு நோயாளிக்கு ஒரு கோப்பை இந்திய தேநீரை கொடுத்தாராம். அவருக்கு ஒரு துண்டு பிரதி வேண்டும் என்று பெற்று அதை வாசித்து பார்த்தாராம். கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொண்டாராம். அதைத் தொடர்ந்து அங்குள்ள செவிலியர்கள், பயிற்சியாளர்கள், மருத்துவர்கள், மேலும் பலர் இறுதியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனராம். அவரின் அணுகுமுறையை எது மாற்றியது? டக் நிக்கோலஸ் இரட்சகரை முன்மாதிரியாக கொண்டிருந்தார். அவர் தன்னை வெறுமையாக்கி கொண்டார். ஒரு அடிமையின் வடிவத்தை எடுத்து தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலிப்பியர் 2:7-8 நம்ம வாசிக்கிறோம். நாமும் அவ்வாறே செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசு தம் சீடர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். இயேசு இடுப்பை சுற்றி ஒரு துண்டை சுற்றி கொண்டு அழுக்கடைந்த கால்களை கழுவ ஆரம்பித்தார். சீடர்கள் தலைமை பதவிகளுக்கு போட்டியிட்டுக் கொண்டிருந்த சமயம் இயேசு அவர்களின் கால்களை காட்டிலும் அவர்களின் இருதயங்களை சுத்தப்படுத்த விரும்பினார். சீடர்களின் கடுமையான மனப்பான்மையை எதிர்த்து போராடுவதற்கு இயேசு ஒரு ஊழியராக அங்கே செயல்பட்டார். அவர்கள் அவருடைய மனத்தாழ்மையை நினைவு கூர்ந்து பின்பற்றுவார்கள் என உறுதி கொண்டார். அவர்களும் பிற்காலத்துல இயேசுவை பிரதிபலித்து அநேகரை வழி நடத்தினாங்கன்னு நாம பாக்குறோம். நாமும் கூட அப்படிப்பட்ட மனத்தாழ்மையாய் நடந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவ்வாறே செயல்படுவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.